இந்தியாவுல கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 92,000த்திற்கும் மேற்பட்ட டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் புகார்கள் லாக் ஆயிருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 2,141 கோடி ரூபாய்க்கு மேல இதுல ஸ்கேமர்ஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி பணத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னா என்ன? இதை யாரு செய்யறாங்க? எப்படி செய்யறாங்க? அதே மாதிரி இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக வந்து பேச போறோம். இந்த வீடியோ ஒவ்வொருவரும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கட்டும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 92,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த ஒரு வருடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா பதிவு செய்யப்படாத வழக்குகள் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. சில லட்சங்கள்ல இருந்து பல கோடிகள் வரைக்கும் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் வந்து பண்ணி மணியை வந்து திருடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்கேமர்ஸ். சரி, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் சொல்லிடுறேன். புனேவை சேர்ந்த ஒரு ஒர்க்கிங் உமன்கிட்ட கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாயை இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் எடுத்திருக்காங்க ஸ்கேமர்ஸ். இது எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்னா, மும்பை போலீஸ்ல இருந்து கால் பண்ணுறதாகவும், அதே மாதிரி ட்ராய் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இவங்களுடைய மொபைல் நம்பரை இல்லீகல் வேலைகளுக்காக யாரோ ஃபோர்ஜரி பண்ணி, அதாவது இவங்க ப்ரூஃப்ல இருந்து மொபைல் நம்பரை வந்து கிரியேட் பண்ணி அவங்க இல்லீகல் ஒர்க்குக்கு வந்து பயன்படுத்தினதா வந்து அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் இருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பட் பேசுனது யாருமே கரஸ்பாண்டிங் அஃபீஷியல்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ். ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நிறைய பேருக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்வாங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய ப்ரூஃபை யூஸ் பண்ணி மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டி செஞ்சுருக்காங்க. ஸோ ப்ரூஃப் உங்கள் பேரில் இருக்கிறதுனால உங்கள் மேலே தான் நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரக்ஸ் இந்த மாதிரி சில வேலைகளை வந்து செய்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் ட்ரக்கை வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பான் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் பயந்து ஏதாவது வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா அவங்க வந்து இவங்ககிட்டயே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள இவங்க விக்டிம் ஆக்கிடுவாங்க. ஸோ உடனே நெக்ஸ்ட் என்ன செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கைப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்கைப்பில் வீடியோ கால்லையும் வருவாங்க. அவங்க வரும்போது நீங்கள் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே இப்போ இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல், போலீஸ் அஃபீஷியல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ப்ராப்பர் யூனிஃபார்மில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய செட்டப் எல்லாமே ஒரு ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே ரொம்ப கிளவராக வந்து இருக்கும். நீங்கள் அதை ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மாதிரியே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அதை பார்த்த உடனேயே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுற விதத்தில் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உங்களை மிரட்ட ஆரம்பிப்பாங்க. பணம் கேட்டு மிரட்ட மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய இந்த தவறு மட்டும் வந்து ப்ரூஃப் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறை தண்டனை, அதே மாதிரி ஃபைன் எவ்வளவு இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அச்சுறுத்துற விதத்திலே வந்து சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களை ஒரு 14 டேஸ் இல்லைன்னா ஒரு 10 டேஸ் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. எப்படி வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட். அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வேற எங்கேயுமே போக முடியாது. அவங்க கேமரா முன்னாடியே தான் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிடணும் அப்படின்னாலும் கேமரா முன்னாடி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க கேமராவை தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே போக முடியாது. நீங்கள் வேறு யார்கிட்டையும் பேச முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. உங்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு செயல்முறையை வந்து அவங்க வகுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் பேசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க, மிரட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய எய்ம் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய ஹார்ட் இயர்னிங் மணியை அவங்க லூட் பண்ணுறது தான். ஸோ அவங்க எடுத்துக்கிறதா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுதாரித்து வெளில வந்தால் வந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் பயத்தை வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடைசி ₹1 வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க ஸ்கேம் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். சரி, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமை எங்கேருந்து செய்கிறாங்க, இவங்களையெல்லாம் போலீஸ் பிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் சிலரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க கிளவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே வந்து மேக் பண்ணுறதுனால இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களில் பெரும்பாலான நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து தான் இந்த ஸ்கேமை பண்ணுறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு டேட்டா வந்து இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5000த்திற்கும் மேற்பட்ட இந்திய இளைஞர்கள் அவங்க கம்போடியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டு இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஐடி ஜாப் அதே மாதிரி கிளரிக்கல் ஜாப் எல்லாமே தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு ஸ்கேம் வேலைக்கு இந்த வேலைகளை செய்ய அவங்க வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அப்போ தான் இதை நீ செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் உன்னையே உன் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தியோ அல்லது ஆசை காட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் வேலைகளில் அவங்க ஈடுபடுத்துறதாகவும் வந்து ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராடஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளிநாடுகளில் வந்து இருந்து செயல்படுறதுனால இதை அரெஸ்ட் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல்கள் இருக்குது. சரி, இதில் இருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் இல்லைன்னா எது வருதோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். முதல் விஷயம் என்னென்னா ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அழைப்பு வருது அப்படின்னா முதல் விஷயம் அதை எடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பேங்க்கில் இருந்து பேசுகிறேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸில் இருந்து பேசுகிறேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே செய்யாதீங்க, கட் பண்ணிடுங்க. அதிகபட்சமாக ஒரிஜினல் அஃபிஷியல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பட்டும், இல்லைன்னா நேர்லேயே வந்து லோக்கல் போலீஸை வச்சு கூட உங்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு கூட நீங்கள் போய்க்கலாம். பட் நீங்கள் ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு பயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதையே முழுவதுமாக தவிர்த்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸை அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபரை மேற்கொள்ளவே கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் நேராக வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலை கட் பண்ணிடுங்க. இந்த டிஜிட்டல் ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாததுனால தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் குறித்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஒரு கால் வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அதில் யாராவது ஜுடிஷியல் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல் இதெல்லாம் பேங்கிங் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இல்லைன்னா இது குறித்த புகார்களை cybercrimes.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவேர்னஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தமிழக காவல்துறை இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் யாருக்காவது நீங்கள் உடனடியாக வந்து புகாரை வந்து நீங்கள் கொடுங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுக்க முயற்சி செய்வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை நீங்களும் பாருங்கள், பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேமில் இருந்து நம்ம ரொம்ப எளிமையாக வந்து தப்பிச்சுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.